வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். அட்லாஸ்ட் இன்னைக்கு வந்து இது ஒரு பொடி தான். நிறைய நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு பொடி. என்னன்னு கேட்டீங்கன்னா முருங்கை இலை பொடி. ஆக்சுவலி சொல்லணும்னா இந்த முருங்கை இலை பொடி பண்ணுறதெல்லாம் என்னோட தங்க ஞாபகம் எனக்கு ரொம்ப வந்துடும். அதனால தான் நான் இதை பண்ணாமல் அவாய்ட் பண்ணிட்டு இருந்ததே. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவளுக்கு ஸ்டமக் கேன்சராக இருந்த போயிட்டான்னு சொல்லிட்டு கீமோ தெரப்பிலாம் கொடுக்கறச்செல்லாம் தலைமையெல்லாம் ஃபுல்லாக கொட்டி போயிடும். ரொம்ப அழகாக இருப்போம். அவள் அழகுனா அவளை வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ லட்சணமாக இருப்போம். கீமோதெரப்பி கொடுக்கறதே தலைமையிலெல்லாம் கொட்டி போய் ரொம்ப இதாகிடுது. அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுது. எனக்கு திருப்பி வரவே வராதாடி அப்படின்னு சொல்லி கேட்டபோது நான் இந்த முருங்கை இலையும் கருவேப்பிலையும் அவளுக்கு கலந்து பொடி பண்ணி போட்டு எல்லா இதுலேயும் அதை கலந்து சாப்பிடுவோம். சாதமாக சாப்பிடுவோம், மோர் குடிச்சா மோரில் போட்டு சாப்பிடுவோம். அப்படிலாம் பண்ணிட்டு இருப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவளுக்கு வாயிலெல்லாம் அந்த கீமோதெரப்பி கொடுக்கறதெல்லாம் புண்ணு வந்துடுது. இப்பெல்லாம் அவளால் பேசக்கூட முடியல. ஆனால் இன்னைக்கு நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறது என்னென்னா, காமாட்சியோட அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் நான் இதை பண்ணி காமிக்கிறேன்னா அவளுடைய ஒரு பெரிய விஷயம் இதுதான். உன்னுடைய இந்த இதெல்லாம் உலகத்துக்கு எப்படி யோகா தெரியும், எப்படி யோகா தெரியும்? நீ வந்து என்னுடைய வாயில் இவ்வளோ குழிப்புண்ணு இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கூட நீ எனக்கு பண்ணித்தர. ஒரு டயட் இதுன்னா கூட நீ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுற. ஸோ இது வந்து எப்படியானு வெளியில் தெரியணும் அப்படின்னு நினச்ச ஒரு பெரிய ஒரு நல்ல ஆத்மா அதுவும். அதனால தான் இந்த முருங்கை இலை பொடியை நான் ரொம்ப நாள் நான் இது பேசினா எமோஷ்னல் ஆகிடுவேன்னு தெரியும் எனக்கு. நான் எமோஷ்னலாக என்னோட குழந்தைகளுக்கு பிடிக்காது. நான் சிரிச்சுட்டு இருந்தாதான் உங்களுக்கும் பிடிக்கும். நான் எமோஷ்னலாக உங்களுக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால இதை பண்ணுறதுக்கே நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஏதான ஒரு ஸ்டேஜில் இது எல்லாருக்குமே நல்லது, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக இதை நம்ம எல்லாரும் உடம்புல சேர்த்துக்க வேண்டிய ஒரு இது. கருவேப்பிலை பொடி நான் தனியாக பண்ணி போட்டிருக்கேன், நம்மளோட வீடியோவில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் எல்லாரும் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக தலைமை கொட்டுறதுக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இதுவாக இருக்கும். இந்த முருங்கை இலை பொடியும் நம்ம பண்ணலாம். இது வந்து எல்லாத்துக்குமே நல்லது. ரிச் இன் அயர்ன். உங்களுக்கு வந்து அயர்ன் இது ரொம்ப கம்மியாக இருக்கிறவாள்லாம் இந்த பொடி பண்ணி சாப்பிடுங்கோ. இட்லி தோசையோட கூட இந்த பொடியை தொட்டுன்னு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். எப்படி வேணும்னாலும் நீங்கள் அதை சாப்பிட்லாம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். முருங்கை எல்லாம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து நல்லா, அதாவது வின்டர் சீசனில் வந்து முருங்கைக்காய் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி டல் கலரில் இருக்கும். அது பார்த்தாலே நமக்கு வாங்கணும் போல தோணாது. ஆனால் முருங்கை இலை நல்லா பச்சை பச்சைன்னு ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல இலசாவும் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கிறத வாங்கி உருவி வாங்கணும்னு இல்லை, பக்கத்துலலாம் நிறைய ஆற்றுல நிறைய பேர் ஆற்றுல மரம் இருந்ததுன்னா அதுலேருந்து கூட நீங்கள் பறித்து வாங்கிக்கலாம். இது ஆக்சுவலி எனக்கு இப்படி எங்காத்து மேட் தான் கொண்டு வந்து தருவோம் அப்பப்போ, அவளோட வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உருகி எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க முன்னாடியே. அப்புறம் நல்லா ட்ரை பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் உருவி எடுத்து திருப்பி ஒரு கிளாத்தில் போட்டு ஃபேன் கீழே வச்சு நல்லா ட்ரை பண்ணுங்கோ இதை. அதுக்கப்புறமா மீடியம் ஹையில் அடுப்பை வச்சுக்கோங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம். வெறும் இல்பச்சட்டியில் நிதானமாக வரும்போது, ரொம்ப அவசரமாக ஆச்சுன்னு வறுக்கணும்னா பொடி பண்ண வராது. அதனால நிதானமாக வருவோம். இது வறுபடுறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் மாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா 10 நிமிஷம் நிச்சயமாக ஆகும். இது நான் எடுத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சின்ன கண்ணாடி பவுல், நீங்களே பார்த்துருப்பேன். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 2 எடுத்துக்கிட்டே. எல்லா உறவுகளுமே நமக்கு வந்து ரயில் பயணிகள் தான். அவா ஸ்டேஷன் வரைச்சே அவா இறங்க தான் வேணும். ஆனால் ரத்த பந்தம் அப்படிங்கிறச்சே வந்து நமக்கு கொஞ்சம்
என்னதான் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் அது வருத்தமாக தான் இருக்கு இல்லையா? நம்மளை விட சின்னவா நம்ம கண்ணுக்கு எழுத்தாப்பிலே கற்பூரம் மாதிரி கரையிறதே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் அவளுக்கு என்னுடைய 50th பர்த்டே இதுக்கு சர்ப்ரைஸாக ஒரு வீடியோ பண்ணி அமைச்சிருந்தா. அந்த வீடியோவில் வந்து அவள் சொன்னதே அதுதான், இந்த எனக்கு அம்மா, ரெண்டாவது அம்மா நீதான், எனக்கு வந்து என்ன வேணும், சாம்பார் பொடி, ரசப்பொடி, மிளகா பொடின்னு அத்தனை இதுவும் நான் மெட்ராஸ்க்கு வந்தாலே கையை வீசின்னு வருவேன். நீ திருப்பி போச்சே ஒரு பெரிய பொட்டி நிறைய எத்தனையும் எனக்கு கட்டி கொடுத்து அனுப்புவேன். நம்ம அம்மா கூட அது மாதிரிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி அவ்வளோ இதுவாக, பிகாஸ் எனக்கும் அவளுக்குள்ள ஒரு 5 வயசு கேப்பு இருந்தாலும் அவள் வந்து அவ்வளோ ஒரு க்ளோஸ் என்கிட்டக்க. இதெல்லாம் தான் அவளுக்கு பண்ணி கொடுப்பேன். முருங்கை இலை பொடி, முருங்கை இலை சூப்பு, இதெல்லாம் பார்க்க போனேன்னா அவள் முதல்லலாம் இதெல்லாம் பொடி இதெல்லாம் யாரையும் சாப்பிடுவா, எனக்கு வேண்டே வேண்டாம், சைக்காது இதெல்லாம் அப்படிம்போம். ரொம்ப சூசி ஆகும் சாப்பாட்டில் வந்து, அவ்வளோ சூசியாக இருக்கும். போடுறச்சே ஒரு லெவலில் இருந்தது, இப்போ நல்லா சுருங்கிருக்கு. இப்படி இல்லை, எங்கள்கிட்ட மைக்ரோவேவ் இருக்குங்கிறவா நீங்கள் மைக்ரோவேவில் வேணாலும் வச்சு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கரக்கரன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் சவுண்டு. இந்த அளவுக்கு இதை வறுத்துருவோம். இதை வந்து ஆறட்டும், ஒரு தட்டில் எடுத்து வச்சுடலாம். பெருங்காயம், ஒரு சின்ன ட்ராப் எண்ணெய் விடுறேன். உங்களுக்கு அதே மாதிரி காரம் உங்களுக்கு எவ்வளோ சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 7-8 மிளகா போடுறேன். இதில் இது ஜென்ரலாக நாம் தான் யூஸ் பண்ண போகிறோன்றதுனால 7-8 பண்ணிடுறேன். இதுவே நான் அவளுக்கு பண்ணுறச்செல்லாம் ஜஸ்ட்டு மிளகாயே காமிக்க மாட்டேன், மிளகு தான் அதில் 2 போட்டு அவளுக்கு இது பண்ணி தருவேன். ஏன்னா காரம் தாங்காத அவளுக்கெல்லாம் பாவம். கடலைப்பருப்பு ஒரு கப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு, ட்ரையாக ரோஸ்ட் பண்ணாங்க. இந்த விட்ட ஒரு ட்ராப் எண்ணெயில் பெருங்காயத்தை பொரிச்சிட்டோம்னா, அதே மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி இதில் போட்டுடலாம். இதில் வந்து பூண்டு வேணுங்கிறவா பூண்டு போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா இது பண்ணிவிட்டு தனியாக அதை வதக்கி, அதாவது எண்ணெய் கொஞ்சமாக விட்டு எப்படி பெருங்காயத்தை வறுத்து எடுத்துனோமோ அந்த மாதிரி பூண்டையும் நல்லா வறுத்து எடுத்துச்சுட்டு அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நீங்கள் பொடி பண்ணிக்கோங்க. இதை தவிர எங்களுக்கு எள்ளு வேணும் அப்படின்னு சில பேர் ஆசைப்படுவேன். ஆனால் அந்த முருங்கை இலையோட வாசனையை வந்து எள்ளு அடிச்சிடும். அதனால் கூடிய மட்டும் எள்ளு இதுக்கு வேண்டாம். அப்படி இல்லை எங்களுக்கு வேணும் ஆசையாக இருக்குது அப்படிங்கிறவா போட்டுட்டீங்கன்னா தனியாக அதை வெறும் இலுப்பச்சட்டியில் படப்படப்படன் வெடிக்க விட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு பண்ணிக்கோங்க. எவ்வளோ மாமை போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா 2 ஸ்பூன் போடுங்க போகிறோம், அதுக்கு மேலே வேண்டாம். நான் இப்படி தான் பண்ணுவேன், இப்படி பண்ணி தான் ஆற்றுக்கு எடுத்து வச்சுப்பேன். இது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இது வந்து அயர்ன், அவ்வளோ ரிச் இன் அயர்ன். இந்த முருங்கை இலை வந்து கீரையை சூப் பண்ணலாம், முருங்கை இலையில் வந்துட்டு சாம்பார் பண்ணலாம், முருங்கை இலை ரசம் பண்ணலாம், முருங்கை இலை சூப் நம்மளோட வீடியோவில் முன்னாடி பண்ணி போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியானது தான், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவந்திருக்கு. இது நல்லா ஆற விட்டுட்டு பொடி பண்ணலாம். தெரியுதா உங்களுக்கு? கையால் நெசுக்கிறது எப்படி சத்தம் கேட்கறது வரணும், எப்படி பவுடர் ஆட்டு பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் ஆற விட்டு இதை பொடி பண்ணலாம். 2 minutes ஆறட்டும். ஸோ அது மிக்சியில் நம்ம வறுத்ததெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம்.
பொடிக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அதெல்லாம் முதல்ல இதை ஒரு ரவுண்டு அரைச்சிடலாம். அப்புறமா கீரையை போடலாம். ஸ்டேஜில் முருங்கைக்கீரையை இதில் போட்டுருங்க. நல்ல ஜோரான முருங்கை இலை பொடி ரெடி ஆயிடுது. இது நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, சாதம், தயிர் சாதம். நல்லா இதில் வந்து புளியும் போட்டிருக்கோம், மிளகாவும் இருக்குது. ஸோ நல்ல காரசாரமாக இருக்கும், புளிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ட்ரை பண்ணணும்னு சொல்கிறதுல கண்டிப்பாக பண்ணணும் எல்லாரும். ஏன்னா இது அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு பவுடர். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நான் புதுசாக சொல்லலை. எப்படி இருந்தது எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.